வணக்கம் மக்களே, சொல்வத்து ஜீவிக்கு மனமார்ந்த அன்போட 8:20 வரவேற்கிறேன். இந்த கையில் பிடிச்சிக்கிறேன். வணக்கம் அண்ட் குட் ஈவினிங், வார்ம் வெல்கம் அண்ட் குட் நைட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐம் குட், ஃபைன். இன்றைக்கி ஆக்சுவலாக வீடியோ போடுறதுக்கான மைண்ட் இல்லை, பிகாஸ் கொஞ்சம் நேரமாக வந்துட்டு நாளைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் பண்ணணுன்ட்டு சரி உங்ககிட்ட ஒரு பேசிடலாம், போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அர்ஜென்ட்டாக ஒரு வீடியோ போட்டே ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷன்ஸு. 5 வருஷமாக இந்த யூடியூப்பில் இருக்கேன். 5 வருஷமாக என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே எனக்கு தெரியும். என்ன டார்கெட் பண்ணுறாங்கன்னு தெரியும். எல்லா மீடியா பர்சனும் சரி, மீடியாவும் சரி, என்னை வச்சு ஃபேம் கண்டுபிடிக்கலான்னு தெரியும். இது என்னோடய சேனல்னு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். என்னை பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. நான் உண்டு, என் வேலை உண்டு, அவ்வளோதான். மற்ற ஆர்டிஸ்ட் மாதிரி நான் பார்லர் போகிறது கிடையாது, மற்ற ஆர்டிஸ்ட் மாதிரி நான் மசாஜஸ் போகிறது கிடையாது, மற்ற ஆர்டிஸ்ட் மாதிரி நான் வெளிநாடு ட்ரிப் அடிக்கிறது கிடையாது, மற்ற ஆர்டிஸ்ட் மாதிரி நான் பந்தா பண்ணுறது கிடையாது. மற்றவங்கன்றதை விட என்கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன யதார்த்தமோ எது உண்மையோ அதை வச்சு தான் நான் வரேன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 5 வருஷமாக எவனோ ஒருத்தன் பேசுறது என்னால் ஏற்றுக்க முடியல. நான் கடவுள் கையில் ஒப்படைச்சிட்டேன், ஃபஸ்ட்டு விஷயம். இன்னொன்று அவ்வளோ உடம்பு சரியில்லைன்னா கூட என்னோடய வேலைகளை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்றத நான் இன்னும் யதார்த்தமாக தான் நான் இது பண்ணுறேன். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் நான் மறந்துடுவேன். எல்லாருக்கும் உங்கள் எல்லாத்துக்குமே கவிதாலயம் கிருஷ்ணன் நல்லாவே தெரியும். ஸோ ஓடுது. கவிதாலய கிருஷ்ணன் சார் உங்களுக்கு தெரியும். வாழ வைக்கும் காதலுக்குச்சி அதில் இருக்கவர். ஸோ அவரை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் ஒரு 8 இயர்ஸ் 9 இயர்ஸ் பேக் எங்கள் வீட்டு பெண்ணுன்னு சொல்லிட்டு ஹர்ஷான்னு சொல்லிட்டு, ஹர்ஷா டைரக்டர் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, மதுவந்தி மேடம், இவர் வைஜி மகேந்திரன் சாரோட பையன் ஹர்ஷாவோட இதில் எங்கள் வீட்டு பெண்ணில் நான் வில்லியாக பண்ணேன். அவர் எனக்கு அந்த வில்லிக்கு அசிஸ்டன்ட் ரோல், அந்த என்ன சொல்கிறது, என்னோட வலது கைன்ற மாதிரி பண்ணார். ஜஸ்ட்டு அவ்வளோதான் எங்களோட பழக்கம். அதுக்கப்புறம் நாங்கள் எங்கேயும் பார்த்துக்கிட்டதில்லை, ஃபோன் பண்ணதில்லை, பேசிக்கிட்டதில்லை. ஆனால் எங்கேயாவது கடைக்குட்டி சிங்கம் படம் பார்த்தாலும் சரி, என்னோட இமேஜஸ் வேறு எதுலையாவது தெரிஞ்சாலும் சரி, கயல் நான் ஒன்று, அவருக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் 2 பேர் தான் என்னை கயல்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஒன்று கவிதாலய கிருஷ்ணன், இன்னொன்று நம்ம ஜான் விஜய். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஜான் விஜய் எழுதின லெட்டர்ஸ் வரைக்குமே நான் அவங்களோட ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் என்ன சொல்கிறது, நான் எவ்வளோ பொறுப்பானவங்கன்றது அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஜஸ்ட் ஒரு ஆர்டிஸ்ட், அவ்வளோதான். வீட்டில் என்ன வேலை பண்ணுறேன், ஃபேமிலிக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், ஃபேமிலிக்காக மாதம் என்ன ஒரு விஷயம் பண்ணுறேன், எதுக்காக ஓடுறேன், எதுக்காக அவளுக்கிறேன், அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ இன்றைக்கி அவர் என்ன பண்ணிட்டார், இந்த 9 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பில், 9-10 வருஷமே இருக்கும், அந்த மேபி 9 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு வாட்டி எனக்கு அப்போ யூடியூப் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்போ எனக்கு ஒரு சென்ட் பாட்டில் கொடுத்தாரு. சரி, அது நான் தான் சொல்கிறேன், 5 ரூபா கற்பூர கட்டியாக இருந்தாலும் நான் கொடுக்கறது வழக்கம். என்கிட்ட 5000 ரூபா கிஃப்ட் வாங்கிட்டு கூட சொல்லாத இருக்கிறவங்க இருக்காங்க. நான் அதை பற்றி பேசவே விரும்பலை. நான் எப்படின்றத காட்டுறதுக்கு மட்டும்தான் என் சேனல். பிடிக்காதவங்க ப்ளீஸ் ஸ்டெப் அவுட். நீங்கள் மீடியாவில் இருங்க, நீங்கள் ப்ரொடியூசராக இருங்க, நீங்கள் சிஎம்மாகவே கூட இருங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என்னை பற்றி பேசாதீங்க, அவ்வளோதான். நீங்கள் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ ஒரு நிமிஷம் ஆகாது ரிப்போர்ட் அடிக்க. இன்னொரு விஷயம், நம்மளை எல்லோரும் இரிட்டேட் பண்ணுறாங்கன்னு தெரியும். இதில் சும்மா குறைஞ்சது ஒரு 1200 பேராவது சும்மாவாவது பார்ப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தவங்க நம்மளை இரிட்டேட் பண்ணுறாங்கன்னா நான் பிளாக் பண்ணிவிடுவேன். நீங்களும் அதை சேனலை நோட் பண்ணி ரிப்போர்ட் அடிக்கணும். இவனுங்களாம் வரவே கூடாது. அது இவனா இவளா எவளா நம்மளுக்கு அது தேவையே இல்லை. நான் எப்பயுமே அப்படி நினச்சதில்லை, இப்போ அப்படி நினைக்கிறேன். இப்போ அப்படி நினைக்க வைக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் இல்லை, மற்ற எல்லா விஷயத்துலையும். என்ன இருந்தாலும் நம்மளுக்கு கூட வரவங்க தம்பியாக பழக்கணும், நம்மளுக்கு அசிஸ்டண்ட்டாக வரவங்க தங்கச்சியாக பழக்கணும், அப்படி தான் இப்போ வரைக்கும். பட் இனிமேல் மாற்றிக்கணும். ஏன்னா இன்றைக்கி 2000 ரூபா பொருள் தொலைஞ்சாலும் நம்மளுக்கு தான் நஷ்டம். ஆனால் அவங்க வாங்குகிற சம்பளம் வாங்கிட்டு தான் போகிறாங்க. காரில் ஏசி போட்டுட்டு உக்காந்தாலும் அவங்க சம்பளம் என்னமோ அவங்களுக்கு பெனிஃபிட்ஸு, ஆனால் பெட்ரோல் நம்மளுக்கு தான் நஷ்டம். ஸோ அந்த மாதிரி நம்மளாக இருக்கணுன்றத இந்த வயசுலேயும் நான் மாற்றிக்கலைன்னா எந்த வயசுலேயும் என்ன நான் திருத்திக்க முடியாது. எதில் வேணால் என்னை எடுத்து அடிச்சுக்கலாம். அந்த மாதிரி நம்ம இறக்க குணம் பார்த்து நிறைய விஷயத்த பண்ணிடுறோம். கவிதாலய கிருஷ்ணன்ட்ட நான் இன்றைக்கி அட்ரஸ் ஒரு 5 வாட்டி கால் பண்ணி கேட்டுட்டாரு. அட்ரஸ் கொடுமா, நான் வீட்டுக்கு ஒரு வாட்டி போகணுன்னு நினைக்கிறேன். அந்த என்ன சீரியல், அந்த கைராசி குடும்பம் சீரியல். அப்போது மயிலாப்பூருக்கு கலைமகள் ஹவுஸ் பக்கத்தில் தான் வீடு. லஞ்சுக்கு இன்வைட் பண்ணியிருந்து சாப்பிட கூப்பிட்டுருந்தாங்க, போய் சாப்பிட்டுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் எனக்கு அவர் கொடுத்துருக்க ப்ரெசன்டேஷன் சக்தி ஃபுட் ப்ராடக்ட், சஸ்தி
சஸ்தி ஃப்ரூட் ப்ராடக்ட்ஸ், டேஸ்ட் தட் ஃபீல்ஸ் ஹோம். ஸோ இதிலேருந்து எனக்கு என்னென்ன வந்திருக்குன்னா, இந்த ப்ரொமோஷன்ஸ் நான் அவருக்கு வீடியோ போடுவேன்னு கூட தெரியாது. ஆனால் எனக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசை. ஆவக்காய். ஸோ ஆவக்காய் ஊறுகாய் வந்திருக்கு, சின்ன வெங்காயம் பூண்டு சட்னி வந்திருக்கு, கொத்தமல்லி தொக்கு வந்திருக்கு. காட் ப்ராமிஸ் இதெல்லாம் நான் உங்களுக்கு போடுவேன்னு கூட தெரியாது. டொமேட்டோ வடகம் வந்திருக்கு, இது என்னது சக்தி ஃபுட் ப்ராடக்ட்டு. கைமுறுக்கு வந்திருக்கு. இது என்னமோ சம்திங், இது எனக்கு சொல்ல தெரியல. அப்புறம் சஸ்தி ஃபுட் ப்ராடக்ட், இதில் இந்த அப்பளம் வந்திருக்கு, இதில் இந்த அப்பளம் வந்திருக்கு, புதினா தொக்கு வந்திருக்கு, மாவடு வந்திருக்கு. ஓ மை காட். அண்ட் இது ஏதோ சம்திங் ஸ்வீட்ஸ். ஸோ எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம மேலே அன்பு காட்டுறவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க. நீங்கள் சொல்கிறதே தான், இத்தனை பேர் உங்களை பார்க்குறதுக்காக இருக்கோம், இத்தனை பேர் உங்களை லவ் அண்ட் கேர் பண்ணுறோம். ஸோ இப்போ அப்பா அம்மா இருக்காங்க, எனக்கு ஏதாவது இப்படி வலிக்கூட்டு விழுந்துனா கூட நான் தான் எழுந்திரிக்கணும். ஓகே, அவங்கெல்லாம் ஊரில் ஒரு 400 கிலோமீட்டர் அந்தாண்ட இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வயசாகிடுச்சு, நான் தான் அவங்களேருந்து பார்த்துக்கணும். நான் எப்பயுமே நான் டிபெண்டிங் வைக்கவே மாட்டேன், எக்ஸ்பெக்டேஷன் வைக்க மாட்டேன். அது கூட பிறந்த அண்ணா தம்பி தங்கச்சி நான் பெத்த பிள்ளையாக இருந்தால் கூட எக்ஸ்பெக்டேஷன் வைக்க மாட்டேங்க. கண்டிப்பாக என்னால் முடியும்னா இப்படி எந்திரிப்பேன், இல்லைன்னா இல்லை. எவ்வளோ முடியல, நம்ம ஒர்க் என்னவோ நம்மளை தேடி ஒர்க் வருது. அவன் அலையிறான், எதில் எவ்வளோ பேசி மேலே வரலாம், எவ்வளோ டார்கெட் பண்ணலாம், எவங்கிட்ட என்னத்தை இது பண்ணலாம் அப்படின்னு அலையிறாங்க. நம்மளை தேடி கடவுள் ஒரு விஷயத்த கொடுத்துருக்காரு. என்னோடய உழைப்புக்கோ மரியாதைக்கோ என்னோடய உண்மையான விஷயத்துக்கோ எதுக்கோ ஒன்று எனக்கு ஒரு விஷயத்த கொடுத்துருக்காரு. அதை நோக்கி நம்ம ஓடும்போது இதெல்லாம் இப்படி தான் த்ரோ அவுட் பண்ணிடணும். கண்டிப்பாக அதை நீ பார்ப்பேன்னு எனக்கு தெரியும். ஐ டோன்ட் கேர் அண்ட் டோன்ட் மைண்ட். ஸோ நான் எவ்வளோ சாதனும் தெரியும், நான் குடும்பத்துக்காக என்ன பண்ணுறேன்னு தெரியும். குடும்பம் அது உங்கள்கிட்ட ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என் ஊரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், அப்பா அம்மாவுக்கு தெரியும். இத்தனை 5 வருஷமாக என்ன அந்த மக்கள் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் தெரியும். ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னா, நான் இது வரைக்கும் போயிட்டு யாருக்குமே நான் பார்க்கவே மாட்டேங்க, மொபைல் பார்க்க மாட்டேன், டிவி பார்க்க மாட்டேன், அது உங்களுக்கே தெரியும். ஸோ என்ன தான் நம்ம வேணான்னு விலகி போனாலும் தேடி வர அன்பு எனக்கு அவர் இன்றைக்கி எனக்குள்ளும் நினச்சதை அளந்துட்டார். இது இந்த ஃபுட்டுங்க, நான் சத்தியமாக இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்களுக்கும் நான் இதெல்லாம் என்ன சொல்கிறது எக்ஸ்பெக்டே பண்ணலை. அதுதான் எனக்கு இது வரணுன்றது விதி. அந்த விதியை யாராலையும் மாற்ற முடியாது. ஸோ அட் த மூமெண்ட் அட் த ப்ரெசன்ட் நான் ஹாப்பியாக இருக்கேன்னா ஓகே. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தூங்கி எந்திரிச்சு ஓடுறேன்னா ஓகே. 10 சீன் அடிக்கிறேன்னா ஓகே. 7 காஸ்ட்யூம் மாற்றுறேன்னா ஓகே. வீட்டில் மற்ற வேலைகள் பண்ணுறேன். அது பாருங்கள், அடுத்த ஷூட்டிங்க்கு நாளைக்கு ரெடி பண்ணணும் எல்லாத்தையும். அட் த மீன் டைம் நம்ம நம்ம வேலையை நம்ம பார்க்கணும். குடும்பத்தை அப்பா அம்மாவை பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ண மீன்ஸ் அவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, என்னை புரிஞ்சுக்குவாங்க. தங்கச்சி அதே மாதிரி தான். தம்பி ஆஸ் யூஷுவல் அவன் சாப்பாடாக்கி வச்சாலும் நான் ஏன்னு கேட்க மாட்டேன், இல்லைன்னாலும் நான் ஏன்னு கேட்க மாட்டேன். லீவில் இருந்தால் அவனை ஒரு வேலையும் பண்ண விட மாட்டேன், அது நம்மளுக்கு தெரியும். ஸோ எந்த ஜீவி உங்களுக்கு வேணும் கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஸோ மச் அண்ட் லவ் யூ ஸோ மச். கேட்க இந்த வீடியோலாம் அவர் பார்க்க மாட்டார், நான் உங்களுக்கு மட்டும் தான் சொல்கிறேன். அவருக்கு நான் இப்போ கால் பண்ணி நன்றிகளை தெரிவிக்க போகிறேன். பாய்.